வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 405 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் கடந்த காணொளியில் நாம் பேசியிருந்தது போல, ட்ரம்ப் தனது அதிகாரிகள் மற்றும் அமைச்சரவையின் குறிப்பிட்ட நபர்கள் பற்றி வெளியே கூறியிருக்கிறார். அது நாம் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போல ஒரு போர் விரும்பிகளை போர் விரும்பிகள் நிறைந்த ஒரு அதிகார மையமாக உள்ளது. அதே நேரம் மறுபுறம் கடந்த 3-4 நாட்களில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் என்பது மிக கடுமையாக வடக்கு இஸ்ரேலை பாதித்துள்ளது. அதற்கு பதிலடியாக கடந்த 2 நாட்களில் 30 இடங்கள் மீது ஹிஸ்புல்லாவின் டார்கெட்ஸ் என்று கூறி 30 இடங்களில் தாங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சில மணி நேரங்கள் முன்பு இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது குறித்து தான் நம்ம இன்று பேச இருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த ட்ரம்ப் இந்த டீம் இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறது எல்லாரும் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, அதுல முக்கியமா வந்து இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இப்படியெல்லாம் வச்சிருக்கிற ஆட்கள்லாம் முழுக்க முழுக்க போரை மட்டுமே விரும்பக்கூடிய ஆட்கள். எதுக்கு இவங்களை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆட்களே எதிர்த்து பேசுறத பார்க்க முடியுது. அந்த டீமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன நடந்திருக்கு? நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த அமெரிக்காங்கிற அந்த நாட்டினுடைய தேர்தல் முறைங்கிறதே வந்து ஒரு போகஸான தேர்தல் முறை. ஜனநாயக வேல்யூங்கிறது இங்க காசு கொடுத்தா ஜனநாயகத்தை வாங்கலாம். அதுதான் அமெரிக்காவினுடைய ஜனநாயக முறை. ஸோ அந்த பின்னணியில மக்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி பேசி ஆட்சிக்கு வர்றதுங்கிறது இயல்பானது. உங்களுக்கு ஒபாமாவுடைய ஆட்சி காலம்ங்கிறது, ஒபாமா ஆட்சிக்கு வந்தது எப்படி வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி புஷ் ஜூனியரினுடைய 2 டேர்ம்ங்கிறது முழுக்க முழுக்க போர் போர் போர்னு போயிட்டே இருந்துச்சு. கடைசியில 2007ல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில அந்த நாடு சிக்கினுச்சு. அந்த ரியல் எஸ்டேட் பபுள் கிரைசிஸ் வந்து ஏற்பட்டுச்சு. பபுள் பர்ஸ்ட் ஆனதுனால கம்ப்ளீட்டா பொருளாதார நெருக்கடி அந்த நாட்டை வந்து மையம் கொண்டுச்சு. பெரிய அளவுக்கு வேலைவாய்ப்பு இழப்புகள் ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அது உலகம் முழுக்க அந்த பொருளாதார நெருக்கடிங்கிறது பாதிப்பை ஏற்படுத்துனுச்சு. அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து உலகம் வந்து இன்னும் மீண்டு வரல. அந்த அளவுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திச்சுது. போர்கள், அதனை தொடர்ந்து அதனால் ஏற்பட்ட விளைவுனால ஏற்பட்ட இது கட்டமைப்பு ரீதியான பிரச்சனை. இந்த பொருளாதார கொள்கை ரீதியான பிரச்சனை அது. அதோட சேர்ந்து போர்னால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து மக்கள் மத்தியில உருவானதுனால, அதற்கு எதிரான ஒரு மனநிலை திரும்பும் போதுதான் ஒரு நபரை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இருந்து ஒரு கருப்பினத்தவர், இஸ்லாமிய மதப்பிரிவை சார்ந்தவர் அப்படிங்கிற பேர்ல தான் வந்து ஒபாமாவை கொண்டு வராங்க. ஸோ ஒபாமாவை கொண்டு வந்து அந்த மாற்று முகமா கொண்டு வந்து ஒபாமாவுடைய ரெட்டரிக் முழுக்க என்னன்னா, அந்த போர் அந்த காலகட்டத்துல மக்கள் மத்தியில இருந்த கோவத்தை வந்து வெண்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு வடிகாலா வந்து இவருடைய பிரச்சாரம் வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு. ஸோ பொதுவா வந்து இந்த டெமோக்ராட்டிக் முறையில இருக்கிற மிகப்பெரிய குறைபாடுங்கிறது இதுதான். ஏன்னா மக்கள் மத்தியில எழும் கோவங்களை இந்த சிஸ்டத்துக்கு வெளியில சிந்திக்க விடாம மாத்துறதுதான் வந்து இந்த டெமோக்ராட்டிக் முறையில இருக்கிற மிகப்பெரிய சூழ்ச்சி. இப்போ இந்த சூழ்ச்சிங்கிறது இந்த சிஸ்டம்லயே இருக்கிற பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு பதிலா வேறொரு முகத்தை தேர்ந்தெடுத்துட்டா அவர் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடுவாரு அப்படிங்கிற பின்னணியில தான் வந்து இந்த இந்த அடையாளப்படுத்தல்ங்கிறது நடக்குது. அது வந்து எதிரெதிர் துருவமா 2 கட்சிகளை வச்சுக்கிட்டு இந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணுது. கம்ப்ளீட்டா அந்த நாட்டையும் எந்த நாட்டையுமே வந்து ரன் பண்றதுங்கிறது அந்த நாட்டினுடைய பியூரோக்ரசி தான். அதுதான் டீப் ஸ்டேட்ன்னு நம்ம சொல்றோம். அதை வந்து அமெரிக்காவை பொறுத்தளவுல நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்பவுமே இயங்குது. அதற்கான பொருளாதார கொள்கைகள், வெளியுறவு கொள்கைகள் இது எல்லாமே வந்து நிலைத்தது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது அது எதை அடிப்படையா கொண்டதுன்னா, அது அலிகார்கி சமூகத்தை அடிப்படையா கொண்டது. பெரும் பணக்காரர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்பு. அவங்களுடைய நலன் சார்ந்து இயங்கக்கூடிய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்கு தேவையான விஷயங்களை பண்றதுக்கு ஒரு போலியான டெமோக்ராட்டிக்
வழிமுறை வந்து தேவைப்படுது. அது இந்த டெமோக்ராட்டிக் முறையில நீங்க ஏன்னா டிக்டேட்டர்ஷிப் ரூலுங்கிறது ஆ ஒரு நபரையே வந்து வச்சிருக்கும்போது, மக்கள் மத்தியில கோபங்கள் வந்து எழும். அது கிளர்ச்சியை நோக்கி மக்கள நகர்த்தும். ஏன்னா டிக்டேட்டர்ஷிப்புக்கு எதிர் பதம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, வெளிநாடுகளினுடைய தலையீடு இல்லாதப்போ, அது எத நோக்கி போகும்னா, கிளர்ச்சியை நோக்கி தான் போகும். அப்ப அது ரெவல்யூஷனா போகும். அந்த ரெவல்யூஷனரி சிந்தனைகள் வந்து எந்த திசை நோக்கி போகும்னு தெரியாது. அது ஒட்டுமொத்தமா இந்த டீப் ஸ்டேட்டையே வந்து அழிக்கக்கூடியது. ரெவல்யூஷன்ங்கிறது. அப்படிதான் உலகம் முழுக்க வந்து கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன்கள் வந்து ஏற்பட்டுச்சு. சோஷலிஸ்ட் ரெவல்யூஷன். ஸோ இது வந்து 1919ல ரஷ்யால ஏற்பட்ட ரெவல்யூஷன் வந்து ஜார் மன்னருக்கு எதிரா ஏற்பட்ட ரெவல்யூஷன்ங்கிறது ஒரு சோஷலிச ரெவல்யூஷனா ஏற்பட்டு லெனின் தலைமையில உருவான அந்த ரெவல்யூஷன் அதுக்கப்புறம் சோவியத் யூனியனா விரிவடைந்து அது பெரிய அளவுக்கு அ அமெரிக்காவினுடைய அதிகார மையத்தை வந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறிடுச்சு. ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த ரெவல்யூஷனரி பாத்துங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பாத்து. ஏன்னா, இது யாருக்கு டேஞ்சரஸான பாத்துன்னா, குறிப்பா ஆளும் வர்க்கத்துக்கும், எலைட் சமூகமா இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கும், பெரும் பணக்காரர்களுக்கும், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு பாத்து தான் ரெவல்யூஷனரி பாத்து. ஸோ இந்த ரெவல்யூஷனரி பாத்த மாற்றுறதுக்கான முயற்சி தான் வந்து இந்த அ ஜனநாயக அமைப்பு முறை. ஏன்னா இங்க டிக்டேட்டர்ஷிப் ரூல் நடக்குதுங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா டீப் ஸ்டேட் தான் ரூல் பண்ணுது. அதற்கு 2 கட்சிகள் தேவைப்படுது. ஒண்ணு அடிப்படைவாத கட்சியா இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சியா இருக்கு. இன்னொன்னு முற்போக்குவாதம் பேசக்கூடிய ஜனநாயக கட்சியா இருக்கு. இப்ப இந்த அமெரிக்காவ பொறுத்தளவுல இந்த 2 பிரதான கட்சிகள் இருக்கு. இதுக்கு இடையில யுஎஸ்ஏ கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. 40கள்ல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா, அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட கிரேட் டிப்ரஷன் டயத்துல மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது சோசலிச கட்சிகளினுடைய செல்வாக்கு. ஸோ அத உடைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து சிஏஏவால உருவாக்கப்பட்ட பல கவுண்டர் இன்சர்ஜென்சி டாக்டிக் மூலமா வந்து அந்த அமைப்புகள ஒட்டுமொத்தமா ஒழிச்சாங்க. அந்த தலைவர்கள வந்து ஒட்டுமொத்தமா அழிச்சொழிச்சாங்க. இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல ஆப்பரேஷன் கிளாடியோ அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய அளவுக்கு அ இடதுசாரிகளையும், சோசலிச சிந்தனைவாதிகளையும் ஒழிக்கிறதுக்கான ஒரு போருங்கிறது மறைமுகமான ப்ராக்ஸி வாரா, ஹைபிரிட் வாரா வந்து நடந்தது. அதுல நாசிகள் வந்து பயன்படுத்தப்பட்டாங்க அமெரிக்காவினுடைய சிஐஏவால. ஸோ இப்படி உலகம் முழுக்க இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி டாக்டிக் வந்து பயன்படுத்துறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த டெமோக்ராட்டிக் முறையில இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் குறிப்பா வந்து மேனிபுலேட் பண்றதுக்கான பிளஸ் பாயிண்ட்ங்கிறது உங்களுக்கு ரெவல்யூஷனரி ஆட்சி முறையில வேற ஒரு சிஸ்டத்துக்குள்ள மக்கள் நுழைஞ்சுட்டாங்க. அது வந்து சரியானதுங்கிறத வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அது மிகப்பெரிய நெருக்கடியா உருவாகும். இந்த முறைய வந்து கீப் அப் பண்ண முடியாது. எப்பவுமே வந்து ஆட்சி செலுத்துறதுங்கிறது சாத்தியப்படாதது. அந்த பின்னணியில தான் இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூ, டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ங்கிறத கீப் அப் பண்ணும். அதுதான் உலகத்தினுடைய நிரந்தரமான, நன்மையான ஒரு சிஸ்டம். அதாவது அட்மோஸ்ட் ஏன்னா நீங்க வந்து சோவியத் யூனியன் உடைஞ்ச உடனே அமெரிக்கா சொன்னுச்சு, இது வந்து எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னுச்சு. அமெரிக்காவினுடைய ஹிஜோமோனிக் பவர வந்து உலகத்துல யாராலயும் கேள்வி எழுப்ப முடியாது. இது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்காவினுடைய நியோகான்ஸ் வந்து பேசுனாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து தொடர்ந்து கீப் அப் பண்ணணும்னா, இந்த டெமோக்ராட்டிக் முறை தான் வந்து தேவைப்படுது. உலகம் முழுக்க ஆட்சி மாற்றங்கள உருவாக்குறதுக்கும் இந்த டெமோக்ராட்டிக் முறை வந்து ரொம்ப அவசியமானதா இருக்கு. வேற முறைகள் மூலமா வந்து இந்த ஆட்சி மாற்றத்த வந்து உருவாக்குறதுங்கிறது மிகப்பெரிய கடினமா இருக்கு. அதற்காக தான் அமெரிக்கா டெமோக்ரஸிய வந்து ப்ரமோட் பண்ணுது உலகம் முழுக்க. அதுல பல நன்மைகள் இருந்ததுனாலும், மிகப்பெரிய அளவுக்கு லூப் ஹோல்ஸ் இருக்கு டெமோக்ராட்டிக் முறையில. டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ங்கிறதே வந்து மக்களுடைய விஷுக்கு எதிரா தான் பெரும்பாலும் வந்து செயல்படுது. ஏன்னா, நீங்க எலக்ஷன் முறையே பார்த்தீங்கன்னாக்க, 50% மேல அதாவது அடுத்த கட்சி பெற்ற வாக்க விட 1 வாக்கு அதிகமா பெற்றிருந்தா கூட வந்து, அ எந்த கட்சி அதிகமா வாக்கு பெற்றுச்சோ, அந்த கட்சிக்கு ஆட்சி முறை வந்து போகுது. அப்போ இந்த 50%க்கு இணையான எதிர்க்கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்குடைய அ மனநிலைங்கிறது இந்த டெமோக்ராட்டிக் முறையில பிரதிபலிக்கிறது இல்ல. இப்போ அதுவே வந்து நீங்க இப்ப இந்தியா மாதிரியான ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிங்கிறது பாராளுமன்ற ஜனநாயக முறைங்கிறது
அந்த எம்பிக்களுக்கான உரிமைகளை வழங்குதே தவிர, ஆட்சி செலுத்தக்கூடிய இடத்துல வந்து ஒரு கட்சி ஆட்சி இல்ல ஒரு கூட்டணி ஆட்சி தான் வந்து நடக்குது. எதிர்க்கட்சியில இவ்வளவு வாக்குகள் பெற்றிருந்தாலும், அந்த மக்களினுடைய விஷ் வந்து செயல்படுத்தப்படுறதில்ல. இது கம்ப்ளீட்டா வந்து அ ம் எப்படி சொல்றது? இயற்கைக்கு முரணானது. ஏன்னா, இத்தன பேர் வந்து வாக்களிச்சதுக்கு அப்புறமும் அவங்களுடைய சிந்தனையோ, இல்ல ஆ அவங்களுடைய விருப்பமோ வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு. இது டெமோக்ராட்டிக் முறையில இருக்கக்கூடிய குறைபாடு. ஆனா, டெமோக்ராட்டிக் முறைங்கிறது ஆளும் வர்க்கத்துக்கும், பணக்காரர்களுக்கும் பாதுகாப்பா வந்து இருக்கிறது, சிஸ்டத்த வந்து சேஞ்ச் ஆக விடாம, ரெவல்யூஷனரி பாத்த நோக்கி நகர விடாம மக்கள கட்டுப்படுத்துறதுல டெமோக்ராட்டிக் முறைங்கிறது ரொம்ப தோதுவானதா இருக்கு. அதற்காக தான் வந்து டெமோக்ராட்டிக் முறைங்கிறது தொடர்ந்து வந்து ப்ரமோட் செய்யப்படுது உலகம் முழுக்க. இப்ப நீங்க ட்ரம்ப்பினுடைய இந்த இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கான அடிப்படையும் இந்த புள்ளியிலிருந்து தான் வருது. ஏன்னா, மக்கள் மத்தியில எழுந்த கோபம், பைடனுக்கு எதிரான மக்கள் மத்தியில எழுந்த கோபம்ங்கிறது பெரும்பாலும் நீங்க போஸ்ட் எலக்ஷன் அ போல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல மக்கள் பெரும்பாலும் வந்து ஒரு கணிசமான சதவீதத்தினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபாரின் பாலிசிங்கிறது மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. அதுதான் எங்களுடைய பிரைமரி பிரச்சனையா நாங்க பார்க்கிறோம். அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 10% மேற்பட்ட மக்கள் வந்து அமெரிக்கா முழுக்க வந்து தங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அந்த பின்னணியில தான் போன தேர்தல்ல பைடனுக்கு வாக்களிச்சவர்கள விட குறைவான அளவிலான வாக்குகள்ல தான் வந்து அ ட்ரம்ப் வந்து வின் பண்ணியிருக்கிறார். பைடனுக்கு வந்து 80 மில்லியனுக்கு மேல வாக்குகள் வந்திருக்கு போன முறை. இந்த முறை ட்ரம்ப் ஜெயிச்சதே வந்து வெறும் 75 மில்லியன் தான் வந்து இவருக்கு வாக்கே கிடைச்சிருக்கு. அதேபோல நீங்க போன முறை பைடனுக்கு கிடைச்ச வாக்க விட டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேண்டிடேட்டா இருந்த ஹாரிஸ்க்கு கிடைச்ச வாக்கு, அதாவது கமலா ஹாரிஸ்க்கு கிடைச்ச வாக்குங்கிறது அவருக்கு 82 மில்லியன் வந்து அவருக்கு வாக்கு கிடைச்சிருக்கு போன முறை. இந்த முறை வந்து இவங்களுக்கு வெறும் 72 மில்லியன் வாக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த 10 மில்லியன் பேரு ஓட்டு போடல. கிட்டத்தட்ட 10 மில்லியன் பேர் வந்து ஓட்டே போடல. அதற்கு பிரதான காரணங்கிறது அவங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய தோல்வி. அத மக்கள் விரும்பல. போர் வந்து வேணான்னு சொல்றாங்க. அந்த அந்த 10 மில்லியன் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட நாமினியா இருந்த கமலா ஹாரிஸ் ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ இது நடக்கல. ஏன்னா, இதுல அவங்க அந்த 10% மக்கள் வந்து பிரதானமா பார்க்கிறதுங்கிறது இந்த வெளியுறவுத்துறை கொள்கை தான். இப்போ பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு உதவி பண்ணக்கூடாதுங்கிறது தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய பெரும்பாலான வாக்காளர்கள் வந்து கருத்து கணிப்புல வெளிப்படுத்தியிருந்தாங்க. நீங்க ஈவன் வந்து அ ட்ரம்பினுடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டியா இருக்கிற ரிப்பப்ளிகன் பார்ட்டியினுடைய கணிசமான அளவுக்கான மக்கள் வந்து ஓட்டு போடுற மக்கள் வந்து இந்த உதவிய வந்து நிறுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு ஃபாரின் பாலிசி வந்து இந்த தேர்தல் முடிவுகள மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்குது. ஆனா, அத வந்து அவங்க பெருசா பார்க்கல. ஸோ அந்த பின்னணியில தான் வந்து ட்ரம்ப் இந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுது? மக்கள் வந்து போர விரும்பல. ஸோ அதேபோல பொருளாதார சிக்கல்ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து உள்நாட்ல பொருளாதார சிக்கலுக்கான அடிப்படை காரணம் வெளிநாட்டில இருந்து வர்ற தொழிலாளர்கள். இமிகிரண்ட்ஸ் தான் பிரச்சனை. நம்மளுடைய தொழில் வாய்ப்புகள அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு வேலை கிடைக்காம போறதுக்கு அவங்க தான் காரணம். அதேபோல பைடனுடைய அரசாங்கம் செயல்படுத்தின திட்டங்கள்ங்கிறது சரியா இல்ல. நான் வந்தேன்னா எல்லாத்தையும் மாத்திருவேன். இது நீங்க எல்லா இடத்துலயும் இந்த பாப்புலிஸ்ட் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா வந்து செயல்படக்கூடிய அரசியல்வாதிகளினுடைய கருத்துங்கிறது இப்படிதான் இருக்கும். ஏன்னா, இப்போ ஒரு மக்கள் மத்தியில இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள எந்த நம்பிக்கையும் இல்ல. இதுல எதுவுமே வந்து மாறல. தொடர்ந்து இது இப்படியே தான் இருக்கு. இத வந்து எதிர்த்து நம்மளால மாத்தவே முடியல அப்படிங்கிற இடத்துல, மக்கள் மத்தியில என்ன கருத்துகள் வந்து அ ஒ எதிரொலிக்குதோ, அத பூரா தன்னுடைய கருத்தியலா எடுத்துக்கிட்டு, நான் வந்தேன்னா இத ஒரே கையெழுத்துல எல்லாத்தையும் மாத்திருவேன்னு சொல்றதுங்கிறது தமிழ்நாட்டுல கூட இருக்கு. நீங்க வந்து அத நம்ம வெளிப்படையா பேசலன்னாலும், தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இலங்கையில வந்து ஜேவிபி இதே கருத்த தான் வந்து பதிவு பண்ணி மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்று இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்தியாவிலயும் அதே மாதிரியான சிந்தனை ஓட்டம்ங்கிறது தொடர்ந்து இருக்கு. இங்க கூடுதலா வந்து மத சித்தாந்தத்த பரப்பி அதன் மூலமா வாக்கு சேகரிக்கிற ஒரு யுக்தி நடக்குது. மிகப்பெரிய அளவுக்கு தேர்தல் குளறுபடிகள் இருக்கு. ஸோ இப்படி பல்வேறு வகையில உலகம் முழுக்க இந்த இந்த பாப்புலிஸ்ட் பொலிட்டீசியன்ஸ்ங்கிறவங்க மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய
மக்கள் சிந்தனை ஓட்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய கொள்கைகள் வந்து நான் வந்தேன்னா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்றதுதான் இயல்பா இருக்கு. அதை வந்து மேனிப்புலேட் பண்றாங்க, மக்களை வந்து ஏமாத்துறாங்க. ஸோ அந்த பின்னணியில தான் ட்ரம்ப் வந்து வந்திருக்கிறார். இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் போர்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன், அமெரிக்கா வந்து ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர், வந்த உடனே தேர்ந்தெடுத்த நபர்கள் முழுக்க முழுக்க போரை விரும்பக்கூடியவர்கள். இவங்க எல்லாருமே வந்து நியோகான், அதாவது நியோ கன்சர்வேட்டிவ் ஃபாரின் பாலிசி டீமா இருக்கக்கூடிய அதே வழக்கமான போர் விரும்பும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வந்து விரிவாக்கணுங்கிற கொள்கையுடைய நபர்கள் தான் வந்து இவருடைய கேபினெட்டுக்குள்ள வராங்க. இப்போ இந்த கேபினெட்ல அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற மிக முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ. மார்க்கோ ரூபியோ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். மார்க்கோ ரூபியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு கியூபன் டிசன்ட்ல இருந்து வரக்கூடியவர். கியூபால இருந்து புலம்பெயர்ந்த ஒரு குடும்பம். புளோரிடால இருக்கிறாரு. புளோரிடாவுடைய செனட்டரா இருக்கிறாரு. அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் நியோகான். அவர் வந்து டெக்ஸ்ட் புக் நியோகான். அதாவது எப்படின்னா, நியோகானுடைய அடிப்படை எல்லாமே பொருந்தக்கூடிய ஒரு நபர் தான் வந்து மார்க்கோ ரூபியோ. இப்போ மார்க்கோ ரூபியோ இதற்கு முன்னாடி 2018, 19 வெனிசுலாவுக்கு எதிரான ஆட்சி மாற்ற நடவடிக்கையில ட்ரம்ப் டீம் அமைச்சு செயல்பட்டதுல மிக முக்கியமான பணியாற்றினவர் மார்க்கோ ரூபியோ. மார்க்கோ ரூபியோ வந்து அப்ப என்னெல்லாம் சொன்னாருன்னா, மார்க்கோ ரூபியோ இந்த ஆட்சி மாற்றத்துக்காக வெனிசுலா மீது அமெரிக்கா போர் தொடுக்கணும்னு சொன்னாரு. அப்போ வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் பத்தாது, ஆட்சி மாற்றம் முடியாத பட்சத்துல, ஏன்னா வான் கொய்தோன்னு சொல்லி ஒருத்தரை கொண்டு வந்து, சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை வந்து கொண்டு வந்து இவர்தான் அதிபர்னு அறிவிச்சப்போ மார்க்கோ ரூபியோ வந்து மிக கடுமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ வந்து நேரடியா வெனிசுலாவினுடைய அப்போசிஷன் கட்சி, அதாவது வான் கொய்டோவினுடைய ஆட்களை வந்து சந்திச்சு பேசுறது, அவங்க கூட வந்து மிகப்பெரிய அளவுக்கு தொடர்புல இருந்து நேரடியா அமெரிக்கா போரை தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணவர் தான் மார்க்கோ ரூபியோ. ஒரு சைனா ஹாக்கு, ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடியவர், ஈரான் ஹாக்கு, ஈரான் மீது போர் தொடுக்கணும்னு சொல்லக்கூடியவர். அவரு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு அவர் ப்ரப்போஸ் செய்யப்பட்டு இன்னைக்கு அவரு வெளியில வரும்போது கோட் பிங்க் அமைப்பு வந்து அதற்கு எதிரா போராட்டம் நடத்துறதுக்காக அவங்க போனாங்க. அதுல வந்து அவங்க கேள்வி எழுப்புறாங்க. நீங்க வந்து இவ்வளவு பேரை வந்து கொலை பண்ணிட்டாங்க, ஒரு இனப்படுகொலை நடக்குது, இதுல வந்து உங்களுடைய ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு தெளிவா சொல்றாரு, இதை வந்து நீங்க வெளியிடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க கண்டிப்பா இதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த போருக்கான அடிப்படை காரணம் ஹமாஸ் தான். ஹமாஸ் அழிக்கிற வரைக்கும் என்னுடைய இது வந்து நிக்காது. ஹமாஸ் அழிக்கிறது தான் என்னுடைய முதற் பணி. ஏன்னா இதற்கு காரணமே ஹமாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஹமாஸ் வந்து இந்த போர அடிப்படை காரணம்னா, அப்ப இஸ்ரேலுக்கு இதுல எந்த தொடர்பும் இல்லையான்னா, இல்ல இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஹமாஸ் தான். ஏன்னா கொல்லப்படுற மக்கள் வந்து இதுல பாதிக்கப்படுறாங்க. ஆனா ஹமாஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவங்கள அழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமோஃபோபியாவா ஃபோபிக்கா இருக்கிறாரு அவரு. அவரு தொடர்ந்து வந்து இந்த இந்த லத்தீன் அமெரிக்கன் நாடுகள்ல ஆட்சி மாற்றத்துக்கு கடுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து மார்க்கோ ரூபியோ. ஸோ அப்படியான ஒருத்தரை வந்து அவரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து தலைமையா நியமிச்சிருக்கிறாரு, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா. ஆந்தனி பிளிங்கனுடைய பொறுப்பை வந்து மார்க்கோ ரூபியோ எடுக்க போறாரு. இப்போ மார்க்கோ ரூபியோ ஆந்தனி பிளிங்கனை விட மோசமான ஒரு டிப்ளமேட். டிப்ளமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. வெளியுறவுத்துறை தொடர்புகள்ங்கிறது அவருக்கு எதுவுமே கிடையாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒருத்தரை, எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தரை, ஒரு வார்மாங்கரை கொண்டுட்டு வந்து ஒரு கம்ப்ளீட் நியோகான நியமிக்கிறதா சொல்றாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு. அதே போல டிஃபென்ஸ் செக்ரட்டரியா வந்து ஒருத்தரை சொல்லியிருக்கிறாரு. அவர் பேர் வந்து பீட் ஹெர்சக்னா என்னமோ பேரு. அவருமே வந்து பயங்கரமான ஹாக்கிஸ் பொலிட்டீஷியன். அர்கான்சஸ் இதுல இருந்து வராருன்னு நினைக்கிறேன், கவர்னரா இருந்து வந்தவர்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஃபாக்ஸ் நியூஸோடைய ஹோஸ்டா இருந்தவர், ஃபாக்ஸ் நியூஸ்ல வேலை பார்த்தவர். அவருக்கும் வந்து டிஃபென்ஸுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் அவருக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. அவரை கொண்டு வந்து, ஏன்னா ஆஸ்டின் கூட வந்து ஏற்கனவே
சென்காமினுடைய தலைவரா இருந்தவர். சென்காம் டைரக்டரா இருந்தவர் தான் வந்து திரும்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸா வந்து டிஃபென்ஸுக்கு வந்து போட்டிருந்தாங்க. இவருக்கு அந்த தொடர்பு எதுவுமே கிடையாது. ஃபாக்ஸ் நியூஸ்ல ஒரு ஹோஸ்டா இருந்தவர். ஒரு ஆ செய்தி, அதாவது இந்த மாரி ப ப பேட்டிகள் காணக்கூடிய ஒரு நபர். அவர வந்து இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே போன பீரியட்ல ட்ரம்ப் வந்து ஜான் போல்டன கொண்டு வந்திருந்தாரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா. ஜான் போல்டனும் இதே மாதிரி ஃபாக்ஸ் நியூஸ்ல ஒரு பண்டிட்டா இருந்தவர் தான். ஸோ அவர கொண்டு வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா போட்டிருந்தாரு. அவரு வந்து பயங்கர ஹாக்கிஷ். அவரு தான் மான்ரோ டாக்ட்ரின என்வோக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவரு. மறுபடியும் வந்து, அதாவது லத்தீன் அமெரிக்கன் நாடுகள்ங்கிறது அமெரிக்காவினுடைய காலனிகளா தான் வந்து நாங்க பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் திரும்ப இன்வோக் பண்ணுவேன். அந்த அதாவது 200 இயர்ஸ் ஓல்டு டாக்ட்ரின திரும்ப இன்வோக் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசினவரு வெளிப்படையா. ஈரான வந்து தாக்கணும்னு சொன்னவரு சமீபத்தில பேசும்போது ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தணுங்கிறத ப்ரமோட் பண்ணவரு. நெத்தன் நெத்தன்யாகு உடனடியா வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னவரு. ஸோ அதே மாதிரியான ஒரு ஹாக்கிஸ் ஆள தான் வந்து திரும்ப கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு டிஃபென்ஸ் செக்ரட்டரியா. அதே போல நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா வந்து இன்னைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறது அவரு மைக் வால்ஸ்ன்னு சொல்றாங்க. அத வந்து இந்திய பத்திரிகைகள் வந்து எழுதுறாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்ட்டு. இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர் அப்படின்ட்டு. அவரும் வந்து வார்மோங்கர். அவரு சைனா ஹாக்கு, ஈரான் ஹாக்கு. இவங்க எல்லாருமே ஒரே ஒரு இடத்துல வந்து வேறுபடுறாங்க. எந்த இடத்துல? அதுல மார்க்கோ ரூபியோ ஈவன் வந்து ரஷ்யாவினுடைய போருக்கும் ஆதரவா இருக்கிறவரு தான். அதாவது யுக்ரைனுக்கு ஆதரவா இருக்கணுங்கிறவரு, யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் பண்ணணும்னு சொல்ல வரக்கூடியவர் தான் வந்து மார்க்கோ ரூபியோ. அதுல சில முரண்பாடுகளோட மற்றவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அ அதாவது ரஷ்யா கூட ஒரு சுமூகமான உறவ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா எந்த பின்னணியில சொல்றாங்கன்னா, ரஷ்யா கூட தோத்து போயிருவோங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரஷ்யா கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதற்காக சொல்றாங்க. ரியாலிட்டிய புரிஞ்சுகிட்டு, அதனால இங்க போனோம்னா நம்மள மூக்க உடைச்சுருவான். அதனால அங்க போகக்கூடாது. இன்னும் வேற பக்கம் போவோம் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அடி வாங்கி அங்க தாங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுகிட்டவங்க, நம்ம அங்க போனோம்னா அடி வாங்குவோம். நம்மள பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப ஈரான் மாதிரியான நாட்டையோ, இல்ல சைனா மாதிரியான நாட்டையோ போய் நம்ம இது பண்ணோம்னா, இந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு வராது அப்படின்னு நம்புறாங்க. ஆனா, அது அத விட மோசமானதா போகுங்கிறத வந்து அவங்க இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அந்த அளவுக்கு ரேஷனலா அவங்க திங்க் பண்ணல. அதே நேரத்துல ரஷ்யா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு தெரியும் கடந்த பல ஆண்டுகளா ரஷ்யா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சிருக்குது. இது வெறும் ரஷ்யாவுக்கு எதிரான போர் இல்ல. இது ஒட்டுமொத்த யூரேஷியன் கான்டினென்ட்க்கு எதிரான போர் அப்படிங்கிறத ரஷ்யா தெளிவா உணர்ந்திருக்கு. அதுக்காக தான் அவர் சொன்னாரு, யூரேஷியன் கான்டினென்ட்டினுடைய செக்யூரிட்டி ஆர்க்கிடெக்சர திரும்ப உருவாக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படிங்கிறத புட்டின் வந்து சொன்னாரு. ஏன்னா, இது வெறும் ரஷ்யாவுக்கு எதிரான போர் கிடையாதுங்கிறத அவர் கன்ஃபார்மா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. கிளியரா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால இவங்க என்ன ஜாலங்கள் பேசி ஏமாத்தணும்னு முயற்சி பண்ணாங்களும் ரஷ்யா கிட்ட நடக்காது. அந்த 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 சிந்தனைங்கிறது எடுபடாதுங்கிறது கிளியரா வந்து ரஷ்யாவினுடைய அ பிரசிடென்ட்டும் சரி, அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பும் வந்து உணர்ந்து வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து புதுசா கொண்டு வராங்க. அதே மாதிரி இப்போ அவரு தேர்ந்தெடுத்திருக்கிற அ யுனைட்டட் நேஷன்ஸினுடைய அ அ தூதுவரா வந்து ஒருத்தர ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க வந்து ஸ்டெஃபானிக்ன்னு சொல்றாங்க. அவங்க வந்து பெண்மணி. அவங்க வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவானவங்க. அமெரிக்காவோட அதிகமா வந்து இஸ்ரேல வந்து விரும்பக்கூடிய நபர்கள். ஸோ இப்படிதான் வந்து இவரு ஒட்டுமொத்தமா வந்து தன்னுடைய டீம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுலேருந்து தெளிவா ஒண்ணு தெரியுது. இவருடைய ஆட்சி காலம்ங்கிறது போர வந்து நிறுத்துறது இல்ல. போர வந்து விரிவாக்கம் பண்றது. மிகப்பெரிய அளவுக்கு போர வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருங்கிறத தவிர, வேற எந்த மாற்றமும் இதுல இருக்க போறதில்ல. இந்த பின்னணியில தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டுங்கிறது, அமெரிக்காங்கிற இந்த என்டையர் செட்டப்புங்கிறது, அது ஒரு நியோ கலோனியல் செட்டப்பு, இம்பீரியல் செட்டப்பு, ஒரு எம்பையர் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய செட்டப்பு, விரிவாக்க நலன், ஆதிக்கம், உலக ஆதிக்கத்த தன்னுடைய மையமா வச்சிருக்கக்கூடிய ஒரு செட்டப்பு. அது அப்படித்தான் இயங்கும். எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அத வந்து மாற்ற முடியாது. அதற்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் அங்க ஆட்சியாளரா வர முடியும். ஆனா, அதற்கு
பசப்பான வார்த்தைகள் மக்கள்கிட்ட பேசி நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா மக்களை முட்டாளாக்கி ஏமாத்துவாங்க. அதுதான் இன்னைக்கு ட்ரம்ப் விஷயத்துல நடந்திருக்கு. அவருடைய டீம், ஒட்டுமொத்த டீம் அடுத்த 4 ஆண்டுகள் இப்போ பைடன் வந்து எப்படி ட்ரம்பினுடைய பாலிசிய கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த 4 வருஷத்துக்கு கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி பைடனுடைய பாலிசிய கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த 4 வருஷத்துக்கு வந்து இவரு கொண்டு போவாரு. இவரு கொண்டு போய் விடும்போது, இது உலகம் வந்து இன்னும் மோசமான பாதிப்பான ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அத நோக்கி தான் இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களுடைய ஆட்கள வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஓகே தோழர். ஏன்னா இது நம்ம தனியா இத பேசிறணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற இது வந்து டீம் வந்து சரியில்லன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் இன்க்ளூடிங் வந்து ஓரளவுக்கு ட்ரம்ப இது பண்ணி ஓகே எப்படியா இருந்தாலும் ட்ரம்ப் வந்து இதை நிப்பாட்டுவாப்புல, அதை பண்ணுவாப்புல, இது பண்ணுவாப்புலன்னு அது எது நடக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அமெரிக்கா உள்ளுக்குள்ள நம்பிக்கிட்டு இருந்த ஆட்களும் இப்போ வந்து ரொம்ப அப்செட்ல இருக்கிறத பார்க்க முடியுது. ஆக்சுவலா இந்த இதை நம்ம தனி இதா வெளியிடலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியது அதுல? இல்ல இப்ப இதுல வெளியிட்டாலும், தனியா வெளியிட்டாலும் நம்ம வந்து ஏன்னா அமெரிக்காவுடைய தேர்தலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுக்க தேவையில்ல. ஆட்சி மாற்றங்கிறது எந்த ஓகே. மாற்றத்தையும் ஏற்படுத்த போறதும் இல்லங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம அத ஆல்ரெடி ஆமா, சொல்லிட்டோம். ஆமா, ஆமா. ஸோ ஆமா, அதனால ஆமா. இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுக்க தேவையில்ல. ஆனா இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இப்ப இவருக்கு வந்து ஃபண்டிங் பண்ணது வந்து மிக முக்கியமா வந்து சில அதாவது இந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அதாவது அமெரிக்காவுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அமைப்புகள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்காக தான் வந்து பிரசிடென்ட்க்கு வந்து இந்த கேம்பெயின் ஃபண்டிங் குடுத்து தங்களுக்கு தேவையான பிரசிடென்ட்ஸ கொண்டு வராங்க. ஸோ அந்த பின்னணியில அமெரிக்காவுல இருக்கக்கூடிய இஸ்ரேல் லாபிங்கிறது ஏபாக். ஏபாக் 2 கேண்டிடேட்டுக்குமே காசு குடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ கமலா ஹாரிஸுக்கும் காசு குடுத்தாங்க. அதேபோல ட்ரம்ப்புக்கும் காசு குடுத்தாங்க. இப்போ ட்ரம்ப் வெற்றி அடைஞ்சாலும் அவங்களுடைய பாலிசிய ஃபாலோ பண்றதுக்கான ஹோல்டு வச்சிருந்தாங்க. கமலா ஹாரிஸ் வெற்றி அடைஞ்சாலும் அவங்களுடைய பாலிசிய ஃபாலோ பண்றதுக்கு ஹோல்டு வச்சிருந்தாங்க. அதே மாரி தனிநபர்கள் இப்ப தனிநபர்கள் வந்து பெரிய அளவுக்கு ட்ரம்ப்புக்கும் நிதி உதவி பண்ணியிருக்கிறாங்க இந்த கேம்பெயினுக்கு. கமலா ஹாரிஸ்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல பொறுத்தளவுல இஸ்ரேல் பில்லியனியர்ஸ் வந்து ஜூயிஷ் பில்லியனியர்ஸ் வந்து அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஜூயிஷ் பில்லியனியர்ஸ் ட்ரம்ப்புக்கு வந்து யாரு பெரிய அளவுக்கு பண உதவி பண்ணா அப்படின்னாக்க, மிரியம் ஆடல்சன் அப்படிங்கிற ஒரு லாஸ் வேகாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேசினோ மொகல். காசினோ காசினோ நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு டான் மாதிரியான ஒரு ஒரு சான்ஸ்ன்னு சொல்ற ஒரு கேசினோ குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து செல்டன் அடல்சன். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய சொத்து வந்து மிரியம் அடல்சனுக்கு வந்திருக்கு. இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு $29 பில்லியன் மதிப்புடைய சொத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அடல்சன் குடும்பம். அவங்க வந்து $100 மில்லியன் ட்ரம்ப்புக்கு வந்து கேம்பெயின் ஃபண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. $100 மில்லியன். இப்போ ட்ரம்பினுடைய மதிப்பு வந்து $100 மில்லியன் அவங்க விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதே போல கிட்டத்தட்ட 120 மில்லியனுக்கு மேல ஆ எலான் மாஸ்க் வந்து குடுத்திருக்கிறாரு. இந்த கேம்பெயினுக்காக ட்ரம்ப்புக்கு. அப்போ ட்ரம்ப்புக்கு ஏன் எலான் மாஸ்க் குடுத்தாருன்னா, எலான் மாஸ்க் வந்து அவருடைய மிகப்பெரிய இது என்னன்னா, ஒரே ஒரு நோக்கம் தான். இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரிங்கிறது அவரு பெருமளவுக்கு நம்பியிருந்தாரு. டெஸ்லா கார வந்து பெருமளவுக்கு நம்பியிருந்தாரு. குளோபல் மார்க்கெட்ல டெஸ்லா காருங்கிறது எல்லா இடத்துக்கும் போகணும். அதுதான் வந்து விக்கணுங்கிறத நம்பியிருந்தாரு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரு வந்து இதுக்கு காம்படிஷனே இல்லன்னு சொல்லிட்டு அகம்பாவத்துல பேசினாரு. அகந்தையில இருந்தாரு. ஆனா, இன்னைக்கு பிஒய்டிங்கிற சைனாவுடைய நிறுவனங்கிறது அவரு கார விட பல மடங்கு அதிகமா வந்து விற்பனை பண்ணுது உலகம் முழுக்க. சீப்பான ரேட்ல விற்பனை பண்ணுது. அவர விட டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான ஒரு நிறுவனமா வந்து அந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு இயங்குது. பிஒய்டி நிறுவனம். அதேபோல பல நிறுவனங்கள் சைனாக்குள்ள வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து பண்றதுல கைதேர்ந்த நிறுவனங்களா இருக்கிறாங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவரால காம்பீட் பண்ண முடியல. இப்போ வந்து உணர ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவரு ப்ரொபோசல் என்ன பண்றாருன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து டாக்ஸேஷன் பண்ணுங்க. டாரிஃப் போடுங்க. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் சைனாவில இருந்து வர்றதுக்கு டாரிஃப் போடுங்க. 100% மேல வந்து வரி விதிங்க.
அதனால வந்து இங்க அவங்க இம்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவரு ப்ரப்போஸ் பண்றாரு. இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, சைனாவினுடைய பொருட்கள் எல்லா பொருட்கள் மீதும் நான் வந்து வரி விதிப்பேன். அளவுக்கு அதிகமான வரி விதிப்பேன். சைனாவோட பொருட்கள் இங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கைய வந்து சொல்றாரு. இப்போ இதுக்காக தான் வந்து எலான் மாஸ்க் 100க்கு மேல வந்து 100 மில்லியனுக்கு மேல வந்து காசு குடுத்திருக்கிறாரு இந்த எலக்ஷனுக்கு இவருக்கு ட்ரம்புக்கு. அப்போ இந்த டாரிஃப் போடுறதுக்கு டாரிஃப் வந்து அடுத்த லெவல்ல எங்க கொண்டு போய் நிறுத்தும்னா, உலகத்த மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்த்தும். போர வந்து கட்டாயமாக்கும். ஏன்னா அமெரிக்காவுல பெருமளவுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். நிறுவனங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகும். அதே நேரத்துல சைனாவினுடைய வளர்ச்சி வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். சைனாவ வந்து கட்டுப்படுத்த முடியாது. உலக அரங்க பொறுத்தளவுல வந்து இவங்க எல்லா பக்கமும் டாரிஃப்ன்னு போட்டாங்கன்னா, அவரு என்ன சொல்றாருன்னா, டாலர வந்து நீ பயன்படுத்தலன்னா, எந்த நாடு பயன்படுத்தலையோ அந்த நாடு மீது டாரிஃப் போடுவேன். 100% டாரிஃப் போடுவேன். பொருளாதார தடை விதிப்பேன் அப்படின்றாரு. இப்ப ஏற்கனவே பொருளாதார தடை விதிச்சதுனால தான் இப்ப உலகமே வந்து வேறொரு அணிக்கு போயி பிரிக்ஸ்ங்கிற அமைப்ப உருவாக்கி புது கரன்சிய உருவாக்கணுங்கிறாங்க. புது பேமெண்ட் சிஸ்டத்த உருவாக்கணுங்கிறாங்க. இப்ப இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டத்துக்கு மாற்றீடா வேற சிஸ்டம் உருவாக்கணுங்கிறதுக்கு இன்னைக்கு ஆல்ரெடி பிளான்ல இருக்கிறாங்க. பிரிக்ஸ் பேங்கிறது டெஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பிரிக்ஸ் பிரிட்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் சிஸ்டத்த வந்து புதுசா டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கரன்சிய உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இப்ப இதெல்லாம் பண்ணாங்கன்னா, இப்ப அவரு என்ன சொல்றாரு, இத நான் தீவிரப்படுத்துவேன். எந்த நாடு வந்து இந்த கரன்சிய வந்து பயன்படுத்தலையோ அந்த நாடு மீது பொருளாதார தடை விதிப்பேன். அதேபோல நான் வந்து அவங்க அ பொருட்களுக்கு வந்து 100% மேல வந்து வரி விதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் பண்ணாருன்னா, கம்ப்ளீட்டா ஐசோலேட் தான் பண்ணிப்பாங்களே தவிர, அமெரிக்கா இன்னும் பொருளாதார நெருக்கடிய சந்திக்கும். அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு சிக்கலுக்குள்ளாகும். அமெரிக்காவினுடைய தொடர்ந்து இந்த டாலர் ஹிஜாமனிங்கிறது கேள்விக்குள்ளாகும். எல்லா வகையிலயும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துனுச்சுன்னா, மக்கள் மத்தியில கோபம் எழும்போது, அத வெண்ட் அவுட் பண்றதுக்கு மக்களுக்கு அவங்க குடுக்கக்கூடிய ஒரே கிஃப்ட் என்னன்னாக்கா போர்கள். இப்போ உலகம் முழுக்க அவங்க போர்கள நடத்துறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா உள்நாட்டு மக்கள வந்து சமாளிக்கிறதுக்காகவே அவங்க போர நடத்த வேண்டியிருக்கும். இப்போ இந்த கவனத்த பூரா வெளிநாடுகளுக்கு திருப்பணும், போர்ல திருப்பணும். அப்படிதான் வந்து இது போகும். அத நோக்கி தான் இந்த ஒட்டுமொத்த சாங்ஷனும் வந்து கொண்டு வரும். டாரிஃபும் அத நோக்கி தான் வந்து இந்த நாட்ட வந்து நகர்த்தும். ஸோ அதற்கு வித்திடும் ஒரு வேலையில தான் வந்து எலான் மாஸ்க் ஈடுபடுறாரு. அவருடைய இன்னொரு மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, ட்ரம்ப் ஏற்கனவே லாத்தின் அமெரிக்கன் நாடுகள் மீது மிகப்பெரிய அளவுக்கு கடுமையான போக்க கையாண்டு இருந்தாரு. பொலிவியால வந்து ஒரு ஆட்சி மாற்றம் 2019ல அந்த இண்டிஜினியஸ் லெஃப்ட் விங் கவர்ன்மெண்ட்டா இருந்த எவா மொராலஸனுடைய கவர்ன்மெண்ட்ட வந்து கூ அட்டெம்ப்ட் மூலமா வெளியேத்தி எவா மொராலஸ ஆட்சியிலிருந்து வெளியேத்துனாரு. அது ட்ரம்ப் தான் பண்ணாரு. அதேபோல வெனிசுலாவுல அந்த முயற்சி நடந்து வெனிசுலாவுல தோல்வி அடைஞ்சாரு. நிக்கராகுவால வந்து ஆட்சி மாற்றத்துக்கான முயற்சி அவருடைய டயத்துல நடைபெற்று அதுவும் தோல்வி அடைஞ்சது. கியூபாவுக்கு எதிரான பொருளாதார தடைய வந்து தீவிரப்படுத்தினாரு. அதேபோல அந்த பகுதியில இருந்த பல நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள வந்து பண்ணாரு. மெக்சிகோவுக்கு எதிரா கடுமையா பேசினாரு. மெக்சிகோ மீது ட்ரக் கார்ட்டல் மீது போர் தொடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாரு. அப்ப ஆல்மோ வந்து திரும்ப பேசும்போது, இது வந்து கம்ப்ளீட்டா அவரு இதெல்லாம் வந்து அ நிராகரிச்சாரு. இப்படி வந்து ஒரு முயற்சிங்கிறது எங்களுடைய சோவர்னிட்டில மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தும், கேள்விக்குள்ளாக்கும். இது வந்து நாங்க இன்னும் காலனி கிடையாது. நாங்க வந்து சுதந்திர நாடு. நாங்க சாவரின் ஸ்டேட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசியிருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு லத்தீன் அமெரிக்கன் நாடுகள் கூட மிகப்பெரிய அளவுக்கு கடும் போக்கு கையாண்டவர் தான் வந்து ட்ரம்ப். இப்ப லத்தீன் அமெரிக்கன் நாடுகள்ல, குறிப்பா பொலிவியால ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான அடிப்படையா இருந்தது, அங்க இருக்கிற லித்தியம் ரிசர்வ் தான். லித்தியம் வந்து பெருமளவுக்கு பொலிவியால தான் இருக்கு. பொலிவியாவினுடைய லித்தியம் வந்து அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. குறிப்பா எலான் மாஸ்க்கு தேவைப்படுது. ஏன்னா, அவருடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் டெஸ்லாவினுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிறதுக்கு லித்தியம் பேட்டரி வேணும். இப்ப லித்தியம் ரிசோர்ஸஸ் எங்க இருக்குன்னா, பொலிவியால இருக்கு. பொலிவியால ஆட்சி மாற்றத்த கொண்டு வரதுக்கு யாரு தோதுவான ஆளா இருக்கிறாருன்னா, ட்ரம்ப். ட்ரம்ப் கிட்ட நேரடியா பேசி பொலிவியாவுல தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து லித்தியம் ஃபேக்டரி வந்து லித்தியம் புரொடக்ஷன வந்து ரா மெட்டீரியல இவருக்கு குடுக்கறதுக்கு ட்ரம்ப் வந்து ஓகே சொன்னதுனால தான் வந்து இந்த ஆதரவுங்கிறது இருக்கு. இப்ப இந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப், நிறுவனங்கள், தனிநபர்கள் அவங்களுடைய லாபத்துக்காக
அமெரிக்கன் பிரசிடென்ட்டை விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்படி விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு நபர் தான் வந்து ட்ரம்ப். இப்ப இதே கமலா ஹாரிஸ்க்கு யாரு வந்து ஃபண்டிங் பண்ணாங்க? இப்ப இஸ்ரேல் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யாரு ஃபண்டிங் பண்ணாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ கெய்ன் சப்பான் அப்படின்னு சொல்ற ஒரு நபர். அவரு வந்து பொறந்தது வந்து அவரு எகிப்துல பொறந்தவரு. ஒரு ஜூவிஷ். அமெரிக்காவுல செட்டில் ஆன ஒரு ஜூவிஷ். அவரு வந்து ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாலிவுட் மோகல். நெறைய படம் புரொடக்ஷன் பண்றவரு. சீரியல்ஸு, படம் இதெல்லாம் வந்து புரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹாலிவுட் மோகல். அவரு வந்து கமலா ஹாரிஸுக்கு ஃபண்ட் பண்றாரு. அப்போ அவரு வந்து கமலா ஹாரிஸுக்கு சொல்றாரு. அவரு வெளிப்படையா பேசுனது என்னன்னாக்க, "நான் வந்து ஒன் இஷ்யூ மேன். ஐ அம் ஒன் இஷ்யூ பெர்சன். மை மை இஷ்யூ இஸ் இஸ்ரேல்." அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். அந்த என்ன பிரச்சனைன்னா, இஸ்ரேல் தான் அவருடைய பிரச்சனை. அவர் இஸ்ரேலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்படியான ஒரு நபரு. அவரு தான் வந்து கமலா ஹாரிஸுக்கு எதிர்த்தரப்புல ஃபண்டிங் பண்ணவரு ஜூயிஷ் பில்லியனியர். ஸோ அவரு வந்து அவங்களுக்கு பண்றாரு. இப்போ இதே போல இந்த ரியல் எஸ்டேட் அ அ மாஃபியா மாதிரி இயங்கக்கூடிய அ வல்ச்சர் ஃபண்ட் நிறுவனங்கள். அதுபோல அது நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு காணொளியில பேசியிருந்தோம். பிளாக் ராக்கு, பிளாக் ஸ்டோன் போன்ற நிறுவனங்கள். இப்ப பிளாக் ஸ்டோன் வந்து ட்ரம்ப்புக்கு முதலீடு பண்ணுது. பிளாக் ராக்கு இவங்களுக்கு கமலா ஹாரிஸ்க்கு முதலீடு பண்ணுது. ஸோ இப்படி எல்லா வகையிலயும் இந்த நிறுவனங்கள் அவங்களுக்கு தேவையான ஆட்கள தேர்ந்தெடுக்கிற ஒரு களமா தான் வந்து தேர்தல் இருக்கு. அதற்காக அவங்க வந்து இது எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க. இப்ப இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து ட்ரம்ப் வந்து இயங்குறாரு. இப்ப மிரியம் மாடல்சன் கம்ப்ளீட்டா விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. 100,00,00,000 அதாவது $100 மில்லியன் குடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஆட்கள பூரா நியமனம் பண்றாங்க அப்படிங்கிறத தான் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஓகே தோழர். புரிஞ்சிருச்சு. அ இது எங்க போய் முடிய போகுதுன்றது நம்ம ஏற்கனவே நீங்க சொன்ன மாரி நிக்காத ஒரு போர் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. பார்க்கலாம். நீங்க தோழர்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? ஆ வேற என்ன தோழர்? வேற முக்கியமா சொல்லணும்னா, அந்த ம் ஹெஸ்புல்லா ஹெஸ்புல்லாவினுடைய இந்த நடத்தின நீங்க அந்த சொன்னது தாக்குதல். ஹெஸ்புல்லா வந்து ஆமா. நேத்துக்கு குறிப்பா 2 முறை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிரியாட்டா? ஆமா. கிரியாத் சமோ 2, 3 கிரியா இடம் இருக்கு. கிரியா. கிரியாத் யாம் அப்படின்ற ஒரு இடம். கிரியாத் சமோனான்ற ஒரு இடம். அப்புறம் வந்து முக்கியமா அவங்க என்ன பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னா, அ டெல் அவிவ், ஹைஃபா இது 2 சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் அடிச்சிருக்காங்க. அது கண்கூடா தெரிஞ்சிருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயம் நான் காலையில கூட டெலிகிராம்ல எழுதியிருந்தேன். அதனுடைய பொதுச் செயலாளர் நயீம் கசிமா அவர் வந்து பேசும்போது, அங்க இருக்கக்கூடிய அதாவது களத்துல இருக்கக்கூடிய வீரர்கள பாராட்டி பேசியிருக்காரு. நீங்க வந்து உங்க குடும்பத்த விட்டுட்டு, உணவு இதெல்லாம் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு, மிகப்பெரிய ஒரு இதுல இறங்கியிருக்கிறீங்க. அதுக்கு வந்து கண் முன்னாடி நமக்கு அதுக்கான முன்னேற்றம் தெரியுது. உலகமே உங்கள உத்து நோக்கிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து முன்னேறி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு பேசுனத நேத்து கேட்டீங்களா? அவருடைய அறிக்கை தான் வந்திருந்தது. அது வந்து ஏற்கனவே ஹெஸ்புல்லாவினுடைய களத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து அவருக்கு ஒரு ஆ அதாவது தங்களுடைய அ ஒத்துழைப்பு வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அ அலிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அலிஜென்ஸ வந்து குடுத்திருந்தாங்க. அது வந்து அவரு தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அவங்க குடுத்த அலிஜென்ஸ். நீங்க சொல்றத கேட்டு நடப்போங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். உங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல நாங்க இருக்கோம். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அத நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த அறிக்கை வந்திருந்தது. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் நாங்க கேட்போம். எங்களுடைய தலைவருக்காக நாங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். எங்கள அர்ப்பணிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அப்படிங்கிறத அவங்க வந்து லெட்டர்ல வந்து குடுத்திருந்தாங்க. இப்ப அதற்கு பதிலளிச்சு அவங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. இப்போ அதுல தான் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. அதேபோல நான் சொன்னது கிரியாங்கிறது அவங்களுடைய அ நெதன்யாகு வார் கேபினட் இருக்கக்கூடிய இடம். அது வந்து பேஸ்ல இருக்கு. கிரியாங்கிற இடத்துல தான் வந்து அந்த பேஸ் இருக்கு. அங்கிருந்து தான் வார் கேபினட் வந்து இயங்குது. அங்கிருந்து தான் தாக்குதலுக்கான உத்தரவுகள் வந்து வருது. ஸோ அந்த பேஸ்ல அது வந்து ஒரு குடியிருப்பு பகுதிகள்ல தான் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த பேஸ. அது மீது 2 முறை நேத்திக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ப்ரிசைஸான தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்க. ஒண்ணு வந்து ட்ரோன் மூலமான தாக்குதல். இன்னொன்னு ஏவுகணை மூலமான தாக்குதல். ஏவுகணைங்கிறது நல்ல
குவாலிட்டியான ஏவுகணை வந்து பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. 2 தடவையும் வந்து துல்லியமா தாக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் முறையா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அரசு மிலிட்டரி கமாண்ட் சென்டர், ஒட்டுமொத்த இஸ்ரேலினுடைய கமாண்ட் சென்டர் அங்கிருந்து தான் நெத்தன்யாகு வார் கேபினட் கூடி முடிவெடுத்து தாக்குதல் நடத்துது. அந்த இடத்து மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க 2 முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க நேத்து ஒரு நாள்ல. அதேபோல நேற்று அந்த கொலானி பிரிகேட்ஸினுடைய 10 வீரர்கள் கிட்டத்தட்ட வந்து வீழ்த்தப்பட்டதா சொல்றாங்க. ஒரு பில்டிங்குள்ள 3, 4 அதாவது ஹெஸ்புல்லாவினுடைய வீரர்கள் ஆம்புஷ் பண்ணி அந்த ஒட்டுமொத்த பில்டிங்கையும் தகர்த்து அவங்க மேல வந்து விழ வச்சிருக்கிறாங்க. அதுல 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போனதா வந்து ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து நேத்துக்கு ரிப்போர்ட் வந்திருந்தது. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து 6 பேர் இறந்துட்டதா வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சம் இருந்தவர்கள் தெரியல. இந்த 6 பேருமே எல்லாருமே வந்து இந்த எலைட் யூனிட்டா இருக்கக்கூடிய கொலானி பிரிகேட்ஸ். ஏற்கனவே கொலானி பிரிகேட்ஸ்ல தான் வந்து இந்த மினி என்னமோ பேர்ல ஒரு பின்மியான்னா என்னமோ ஒரு இடம். பின்மியால வந்து பேஸ்ல வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அவங்க வந்து ஒரு உணவருந்தும் இடத்துல வந்து ஹால்ல வந்து தாக்கப்பட்டாங்க. ஸோ அதுல அந்த ட்ரோன் தாக்குதல்ல பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. பல 70க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருந்தாங்க. அதுல தான் வந்து மிலிட்டரி சீஃப் வந்து தாக்கிட்டதா சொன்னாங்க. அப்புறம் அவர் அதுலேருந்து தப்பிச்சுட்டாரு. ஏன்னா அன்னைக்கு அந்த பகுதியில அவர் இருந்திருக்கிறாரு அந்த பேஸ்ல. ஆனா அவர் தப்பிச்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி அதுவும் வந்து கொலானி பிரிகேட்ஸ்ல தான் வந்து அந்த தாக்குதல் நடந்தது. மிகப்பெரிய அளவுக்கு கொலானி பிரிகேட்ஸ் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் எலைட் யூனிட், கமாண்டோ யூனிட். இந்த தாக்குதலுக்கு அவங்க தான் பிரதானமா பயன்படுத்தப்படுறாங்க முன்களத்துல. அந்த பிரிகேடு அந்த யூனிட்டினுடைய ஆட்கள்ல தான் வந்து 10 பேருக்கு மேல வந்து பாதிப்புக்குள்ளானதா வந்து ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து சொல்றாங்க. இவங்க வந்து 6 பேர் அபிஷியலா ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க இறந்துட்டதா. கடுமையான பின்னடைவுகள இஸ்ரேல் ராணுவம் வந்து சந்திக்குது லெபனான் எல்லைய பொறுத்தளவுல. ஸோ லெபனான் எல்லையில இன்னைக்கு கிட்டத்தட்ட இவங்க கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு போயிருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து மிலிட்டரி இது ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தளவுல, டாக்டிக்ஸ பொறுத்தளவுல எல்லையில விட்டுட்டு உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தாக்குதல் வந்து தீவிரமடையும். ஏன்னா எல்லையில வந்து வச்சுக்கிட்டு தாக்குதல் நடத்துறத விட உள்ளுக்கு அனுமதிச்சு, உள்ளுக்கு வச்சு செகண்ட் லைன்ல வந்து தாக்குதல் நடத்தும்போது தான் கேஷுவல்டீஸ் வந்து அதிகமாகும். எதிரணிக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் உருவாகும். ஆனா, இங்க வழக்கத்துக்கு மாறா எல்லைப்புறத்திலேயே வச்சு தாக்குதல் வந்து தீவிரமா இருந்தது. எல்லைப்புறத்திலேயே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள வந்து கொன்னு இருக்கிறாங்க இஸ்ரேல் துருப்புகள. அப்போ 2ஆம் நிலையில இருக்கக்கூடிய இடங்களுக்கு இப்போ முன்னேற்றம் அடைஞ்சு போயிருக்கிறாங்க. அனுமதிச்சிருக்கிறாங்கன்னா, உயிரிழப்புகள் இப்ப 100 பேர் வந்து எல்லையில வந்து உயிரிழப்புகள சந்திச்சது இஸ்ரேல் ராணுவம். 1000 பேருக்கு மேல வந்து காயங்கள சந்திச்சதுன்னா, இன்னும் அடுத்த 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா, இது பல மடங்கு உயரும். இந்த உயிரிழப்புகளும், காயங்களும் பல மடங்கு உயரும். அந்த அளவுக்கு ஃபியர்ஸ் ஃபைட்டிங் வந்து இனிமே தான் வந்து ஆரம்பிக்க போகுது. இன்னும் முன்னுக்கு முன்னேற கடுமையான பாதிப்புகள இஸ்ரேல் ராணுவம் வந்து சந்திக்கும். அத இன்னைக்கு வந்து பேனிக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜெனரல்ஸே வந்து பேனிக் ஆகுறாங்க. இது வந்து தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு சிக்கல வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து சீஸ்ஃபயர் அக்ரீமென்ட்க்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து எனர்ஜி மினிஸ்டர் பேசியிருக்கிறார். ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியப்படக்கூடியது? ஏன்னா இஸ்ரேலுக்கு இன்னைக்கு லெபனான் கூட சீஸ்ஃபயர் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்புல்லா. ஃபோர்மிடபிள் ஃபோர்ஸா இருக்கிறாங்க. அவரு நயம் காசம் சொல்ற மாதிரி உலகமே உற்று நோக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்மியா வந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா வந்து இன்னைக்கு களத்துல வந்து தங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த போர்லலாம் ஹெஸ்புல்லாங்கிறது வீழாம தன்னை பாதுகாத்துக்கிட்டதே வெற்றியா தான் இருந்தது ஹெஸ்புல்லாவுக்கு. ஏன்னா இஸ்ரேலுங்கிறது மிகப்பெரிய ராணுவம். அது வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு நாடா இருந்தது. அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து இப்ப இன்னைக்கு எப்படி காசாக்குள்ள ஹமாஸ் தப்பி பிழைச்சு தன்னுடைய மிலிட்டரி பவர வந்து இழக்காம இருந்ததுனாலே எப்படி ஹமாஸுக்கு வெற்றியோ, அதே போலதான் அன்னைக்கு ஹெஸ்புல்லா இருந்தது. ஹெஸ்புல்லாவுக்கு தப்பி பிழைச்சாலே வெற்றிங்கிறது தான் அன்றைய நிலை. ஏன்னா இஸ்ரேல் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்ததுன்னா, ஹெஸ்புல்லாவை ஒட்டுமொத்தமா அழிக்கிறது தான் எங்களுடைய போரினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு
2006 போரை தொடுத்தது. 1 மாசத்துக்கு அப்புறம் 33 நாளுக்கு அப்புறம் அது பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களால அழிக்க முடியல. மிகப்பெரிய பாதிப்புகள அடைஞ்சு கடைசியா வெளியேறிடுச்சு. அதே மாதிரி இந்த போர்ல இவங்க வந்து உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கிறாங்க. இந்த போர்ல அழிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா எல்லைப்புறத்திலேயே 45 நாளுக்கு மேல கிட்டத்தட்ட 2 மாசம் நெருங்கிடுச்சு. 2 மாசம் எல்லைப்புறத்திலேயே 1 கிலோமீட்டர் அளவுக்குள்ளேயே வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு ஹெஸ்புல்லா. அப்பன்னா கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு ஈக்குவலான ஒரு ராணுவமா ஹெஸ்புல்லா இன்னைக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய பவர வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்ப இது வந்து சர்வதேச அரங்குல மிகப்பெரிய அ ராமிஃபிகேஷன்ஸ் வந்து உருவாகும். ஏன்னா, இவ்வளோ ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ்ங்கிறது அதனுடைய பொலிட்டிக்கல் பவரையும் வந்து கெயின் பண்ணும். ஏன்னா, நீங்க வந்து மிலிட்டரிலி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆகுறீங்களோ, அதே அளவுக்கு சர்வதேச அரங்க பொறுத்தளவுல உங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் வந்து கெயின் ஆகும். இது வந்து நீங்க ஈழத்த பொறுத்தளவுல புலிகள் ஒவ்வொரு முறை போர்ல வெற்றி அடையும் போதும் அத வந்து பொலிட்டிக்கல் பவர வந்து கெயின் பண்றதுக்கான மெட்டீரியலைஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபடுவாங்க. அப்பதான் வந்து அவங்க சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு போவாங்க. ஏன்னா, நீங்க போர்ல வெற்றி அடைஞ்சீங்கன்னா, இந்த பவர வந்து உங்களுடைய நெகோசியேஷன்ல பயன்படுத்த முடியும். அப்ப பொலிட்டிக்கலா உங்களால நெகோசியேஷன்ல வந்து வின் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு சர்வதேச அரங்க பொறுத்தளவுல ஹெஸ்புல்லாங்கிறது ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ். நான் ஸ்டேட் ஆக்டரா இருந்துகிட்டு இஸ்ரேல்ங்கிற உலகத்தினுடைய பவர்ஃபுல் கண்ட்ரிகளால ஆதரிக்கப்படக்கூடிய, அவங்களுக்கு முழுமையான ஆயுத உதவிகள் வழங்கப்படக்கூடிய, டெக்னாலஜிக்கலி சோஃபஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு இந்த எல்லையிலேயே வச்சு தடுத்து நிறுத்தி சண்டைய கட்டிட்டு இருக்கிறாங்க. இத விட வந்து அவங்களுடைய பவர வெளிப்படுத்துறது வேற எதுவுமே இருக்க முடியாது. இது வந்து அன்பிரசிடென்டட் இன் ஹிஸ்டரி. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா இன்னைக்கு ஹெஸ்புல்லா உருமாறி இருக்கு. அததான் நயீம் கசம் சொல்றாரு. உலகமே வந்து அவங்க இது பண்றாங்க. சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கடுமையா வந்து சண்டைய நடத்துறாங்க. நான் சொல்றேன் இந்த எலைட் ஃபோர்ஸ் இந்த இந்த கொலானி பிரிகேட்ஸ்ங்கிற இந்த எலைட் ஃபோர்ஸ் 10 பேர வச்சு 4 வீரர்கள் வந்து ஒரு இடத்துல வச்சு ஆம்புஷ் பண்ணி வீழ்த்துறாங்கன்னா, அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து அவங்க சண்டை போடுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க ஒரு போர் தந்திரத்துல வந்து கைதேர்ந்தவர்களா இருக்காங்கங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியும். ஓகே, ஓகே தோழர். நிறைய விஷயங்கள் சேர்த்து சொல்லிட்டீங்க. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா தோழர்களுக்கு? இல்ல தோழர். தொடர்ந்து நம்ம பேசுவோம். தோழர்களுக்கு ஓகே. நாங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடிய மாட்டேங்குது. எல்லா தோழர்களும் நீங்க டெய்லி காணொளி கேட்குறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு மன்னிச்சுக்கங்க. ஆமா, அதான் உண்மை. இப்ப நானும் வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி சீக்கிரம் முடிக்கிற ரீசன் என்னன்னா, நான் வேற ஒரு இடத்துக்கு ஓடிட்டு இருக்கேன். தோழர் இப்பதான் வேற ஒரு இடத்துல இருந்து இப்பதான் வந்திருக்காரு. 2 பேருக்குமான இது நேரமே சரியா ஒத்து வரல. அந்த ஒரே காரணம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் எனக்கு நேரம் இருக்கும்போது தோழருக்கு நேரம் இல்ல. ஏன்னா உங்கள்ட்ட ஓப்பனா சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இதுதான் எங்களுடைய பிரச்சனை. நேரம் இருக்க மாட்டேங்குது. அதனால தான். ஏன்னா முன்னாடி வந்து படம் ஃபோட்டோஸ் வந்துகிட்டு இருக்கும். நீங்க கூட சொன்னீங்க, "ஃபோட்டோலாம் வேண்டாம் தோழர். நீங்க வந்து பேசி இது பண்ணாவே போதும்" அப்படின்னு. நாங்களும் இப்போ மொபைல்ல தான் பேசுறோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது மொபைல்ல தான் பேசுறேன். தோழர் அந்த பக்கத்துல இருந்து மொபைல்ல இதுல தான் பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கு அதுக்கே நேரம் ஒதுக்க முடியல. சாதாரணமா அப்ப நீங்க யோசிக்கலாம், நாங்க பர்சனலா கூட ஃபோன் பண்ணி பேசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அதான் இப்ப உண்மை. அ உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவும் போல குடுங்க. நாங்க எங்களோட நேரத்த ஒதுக்குறதுக்கு ட்ரை பண்றோம். எப்படியா இருந்தாலும் நேரம் ஒதுக்கி, வாரத்துல குறைஞ்சலா 3லேருந்து 4 காணொளி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். அதுக்கப்புறமேல 2 பேருக்கும் நேரம் சரியா வந்துருச்சு அப்படின்னா, அப்புறம் தினம் தினம் ஒரு காணொளின்றத அதுக்கப்புறம் தான் சாத்தியமாகும். ஸோ அதுக்காக நாங்க ஒரு பொய்யான இத வந்து உங்களுக்கு வாக்குறுதி குடுக்க முடியாது. எங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்றது தான் உண்மை. முக்கியமா நீங்க லைக் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றது அதுதான். நீங்க எவ்வளவு லைக் பண்ணீங்களோ அப்பதான் அந்த அளவுக்கு தான் மத்த தோழர்களுக்கு போய் சேரும். மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.